Hi, this is Mahi. Welcome back to my channel. So this video is about how I spend a day in my hostel life. ஸோ இந்த vlog நான் ஒரு மண்டே தான் ஷூட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு காலேஜ் லீவு. காலையில் எழுந்துச்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் க்ரீம் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் லிப் பாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் சும்மா தான் உட்காந்துருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து எனக்கு காலேஜ் இருந்துச்சு. அவள் வந்து கிளம்பிட்டு இருந்தா. அவள் கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காண்டி போனோம். இப்போ நான் காலேஜ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் 6 o'clock எழுந்துச்சி ரெடியாக ஆரம்பிக்கணும். இன்றைக்கி லீவுன்றதுனால 6:30 கிட்டே எழுந்துச்சிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு கிளம்பிட்டு இருந்தால் அது கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் காஃபி குடிக்க போயிட்டோம். காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலான்னு போனால் இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து மின்ட் ஊத்தாப்பம். பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே ரூமுக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கப்போ சும்மா இருக்க முடியாதுல்ல. அதனால நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோன்னா உட்காந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் டைமை வந்து டீ டைமாக மாற்றி நாங்கள் டீயை ஃபுல்லாக ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். கதை கேட்டால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் தான். ஆனால் அவளுக்கு வந்து 8:10 காலேஜில் இருக்கணும். அதனால் அவள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கேபில் ஏற்றுறக்காண்டி வெளியே போய் நின்றுட்டு பாய் சொல்லிவிட்டு அவளை அனுப்பிச்சிட்டு அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நானும் காலேஜ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பஸ்ஸில் தான் போவோம். இன்றைக்கி நான் காலேஜ் போகாதனால வந்து கேபில் போனால் அப்புறம் நான் ரூமுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பெட் கவர் பெட்ஷீட்ஸ்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் மாற்றிட்டு இருந்தேன். நான் வந்து சண்டே ஈவினிங் தான் ஊரில் இருந்து கோயம்புத்தூர் வந்தேன். அதனால் திங்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பெட்ஷீட்ஸ்லாம் மாற்றிட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அன்பேக் பண்ணிவிட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன்னா ரொம்ப பெரிய திங்ஸ்லாம் இல்லை, சும்மா ஒரு 4 டாப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ஒரு ஜுவல் செட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் என்னோடய காலேஜில் வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய எடுக்கிறதுனால என்னோடய பழைய பேசிக் ப்ரோக்ராம்ஸ் நோட் இருந்துச்சு. அது ஒரு 2 நோட் தூக்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் அவ்வளோதான், ஹேர் கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த ஹேர் கலர் திங்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வீடியோவில் வந்து அது பண்ணியிருப்பேன், பார்க்கலாம். அப்புறம் அப்படியே கொண்டு வந்த திங்ஸ்லாம் கபோர்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அசைன்மெண்ட் ஒர்க்கு, கேஸ் ஸ்டடி ஒர்க் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருந்தேன். நான் வீட்டில் இருக்கிறப்பயே என்னோடய அசைன்மெண்ட் ஒர்க்கில் ஒரு 4 பேஜ் எழுதியிருந்தேன். ஆனால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணலை. இன்னும் ஒரு 4 பேஜ் எழுதுகிற அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த அசைன்மெண்ட்டு. அதை வந்து நான் வீட்லேயே எழுதி முடிச்சுட்டு சரி மண்டே ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா முடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம புத்தி என்ன வேலை செய்யும், இன்னும் ஒரு நாள் லீவ் இருக்குல்ல, அதனால் பொறுமையாக எழுதிக்கலாம் அப்படின்னு தான் தோணும். அதனால் எனக்கு வந்து தோணலை, நான் வந்து அதை மூடி வச்சுட்டேன். மறுநாள் தான் வந்து முக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த அசைன்மெண்ட்டோட டாபிக் என்னென்னா வெர்ஷன்ஸ் ஆஃப் OS. இதில் வந்து ஆண்ட்ராய்டில் ஒரு 15 வெர்ஷன் இருந்துச்சு. அப்புறம் iOSல வந்துட்டு ஒரு 20 வெர்ஷன் கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எழுதிக்கிட்டே இருக்கேன், எப்படா முடியுன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இது கூடாலேயே வந்துட்டு நான் வந்து என்னோடய நெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அதில் வந்து நான் ஒரு ஆர்ட் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு நான் பின்னூசி வச்சு சண்டே ஈவினிங் வெட்டியாக உட்காந்துருந்தப்போ பண்ணது. அப்புறம் ஒரு வழியாக கடைசியில் டயக்ராமில் போட்டு எழுதி முடிச்சிட்டேன் அந்த அசைன்மெண்ட்டை. ஸோ அந்த அசைன்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டடி ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதையும் பண்ணுறதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கப்பே பிளிங்கிட்டில் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். அது கரெக்டாக நான் அசைன்மெண்ட் முடித்தோடனே வந்துடுச்சு. ஸோ அதை போய் வாங்கிட்டு வந்தேன். என்ன ஆர்டர் போட்டிருந்தேன்னா ஹேர் வந்து ப்ளீச் பண்ணுறதுக்கு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டும் அப்புறம் வந்துட்டு டை அடிக்க ப்ரஷ்ஷும் போட்டிருந்தேன். நான் வந்து பிளிங்கிட்டில் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறேன். அதனால் அவங்க வந்து எனக்கு ஃப்ரீ கிஃப்டாக இந்த குக்கி பாக்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது க்யூட்டாக இருந்துச்சு அந்த பாக்ஸு. அப்புறம் இந்த பேப்பரில் எல்லாம் ரீல்ஸில் கலர் அடித்து பார்த்துருக்கேன். அதனால் நம்மளும் கலர் அடித்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அப்படியே உட்காந்து கேஸ் ஸ்டடிக்கு கண்டென்ட் எடுத்துகிட்டு இருந்தேன்.
ஸோ கண்டென்ட் எடுத்துகிட்டு டாக்குமெண்ட் போட்டு முடிச்சுட்டு லேப்டாப் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு பிஸ்கட் வந்துட்டு கண்ணை ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் பிஸ்கட்டை பிரித்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அந்த பிஸ்கட் வந்து நல்லா இருந்துச்சு சீரியஸாகவே. பிஸ்கட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே ஹேருக்கு கலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் அடிக்க உட்காந்துட்டேன். ப்ளீச் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் 15 மினிட்ஸ் கிட்ட விட்டுட்டு கழுவிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ளீச் வந்துட்டு பண்ண அந்த கலர் தெரியும்ல ஒரு மாதிரி, அது வந்துட்டு இல்லவே இல்லை. ஆனாலும் சரி நம்ம கலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கலர்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடித்தேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே டைம் வந்துட்டு 2:30 கிட்ட ஆகிருச்சு. அப்புறம் நான் வந்து லஞ்சுக்கு வந்துட்டு ஆர்டர் தான் போட்டிருந்தேன். ஸோ இதை வந்து 1 hour கிட்ட ட்ரை பண்ண விட்டுட்டு லஞ்ச் வந்தோடனே லஞ்ச் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாகிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்தோடனே ஆர்டர் மட்டும் வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 1 hour கழித்து குளிச்சுட்டு வந்து லஞ்சை நல்லா சாப்பிட்டு முடித்தேன். லஞ்சுக்கு வந்துட்டு நான் ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதனால் சாப்பிட்டுட்டு தூங்க முடியாது. ஏன்னா வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணாமல் நான் தூங்கிட்டேன்னா அப்புறம் எனக்கு தலைவலி வந்துடும். அதனால் தூக்கத்தை வந்து இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா லீவ்னால் மதியம் தூங்கிடுவேன். நீங்கள் வந்து கேட்கலாம் ஏன் ஹேர் கலர் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னு. அது ஏன் சேஞ்ச் ஆகலைன்னு எனக்கே தெரில கைஸ், விட்டுருங்க. சண்டே நைட்டே வந்து என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் துவைச்சி காய போட்டிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாடிக்கு போய் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹேர் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கிளிப்பில் லைட் ரெஃப்ளெக்ஷன்னால என்னோடய ஹேர் கலர் வந்து கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து துணியெல்லாம் மடித்து கபோர்டில் அடுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் முடிக்கிறதுக்கே டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4:30 4:45 கிட்ட ஆகிடுச்சு. அப்புறம் அப்படியே ஈவினிங் என் ஃப்ரெண்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காண்டி போனோம். எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து இன்றைக்கி லேஸ் தான் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து டீ மட்டும் பிடிச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னோடய ஹாஸ்டல் குரூப்பில் ஒரு 7:30 காட்டும் ஒரு பொண்ணு வந்துட்டு ஸ்டால் போட்டிருக்கா ஹாஸ்டல்லையே அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதனால் நாங்கள் பார்க்கலான்னு கிளம்பினோம். அப்புறம் எங்களுக்கு டின்னர் கொண்டதுனால டின்னர் சாப்பிட உட்காந்துட்டோம். அப்புறம் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் 3 பேரும் போனோம். போய் பார்த்தா வந்துட்டு செயின் இதெல்லாம் அந்த மெசேஜில் இருந்துச்சு. பட் வந்துட்டு அங்கே எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 கிளிப் வாங்கினாங்க. ஸோ என்னோடய பக்கத்து பிரான்ச்சில் தான் வந்துட்டு இந்த ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே போய் நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே எங்கள் பிரான்ச்சுக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் அப்படியே சிட் சாட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் தூங்க போயிட்டோம். ஸோ அவ்வளோதான் vlog முடிஞ்சு guys. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். Until then stay positive and be happy. Love from Mahi.